விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் தெளிப்பு நீர்ப்பாசனம் மூலம் சம்பங்கி சாகுபடி செய்து வரும் விவசாயி திரு கே செல்வராஜ். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு செட்டியாப்பட்டி கிராம விவசாயி ஆவார். தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக மல்லிகை, ரோஜா என பல வகை மலர் பயிர்களை சாகுபடி செய்து வந்த இவர் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பயிற்சிகள் பெற்று அவர்களின் வழிகாட்டுதலின்படி சம்பங்கி கிழங்குகளை துறையின் மூலம் பெற்று சம்பங்கி சாகுபடி செய்தும் களைகளை கட்டுப்படுத்த மூடாக்கு முறையை பயன்படுத்தி நீர்ப்பாசனத்திற்கு தெளிப்பு நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக நல்ல மகசூலை பெற்று அதிக லாபம் ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் ஒரு 20 வருஷமாக பூ சாகுபடி செஞ்சுட்டு வர்றோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி மல்லிகை, ரோஜு இந்த மாதிரி எல்லாம் சாகுபடி செஞ்சோம். தோட்டக்கலை மூலயமா ட்ரைனிங் போட்டால் போய் பார்த்தோம். அவங்க சம்மங்கி போட சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தோட்டக்கலையிலே சம்மங்கி கிழங்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த சம்மங்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடணும்னாக்க குப்பை எல்லாம் நிறைய அடித்து அப்புறம் மல்சிங்கை விரிச்சிடணும். மல்சிங்கை விரித்து மல்சிங்கில் ஓட்டை போட்டு கிழங்கு வச்சிடணும். வச்சு ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா தண்ணி கொடுத்துடணும். தண்ணி கொடுத்து நல்லா உரங்கள்லாம் 19 உரங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். வாரம் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். இதனால் மல்சிங் பேப்பருக்கு தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த நாட்டு சம்மங்கின்னு ஒன்று பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம். இப்போ இந்த பிரிட்ஜ் பால் சம்மங்கி வந்ததுலேருந்து இது வந்து அதிகமாக பூக்குது. இது வந்து அது நாட்டு சம்மங்கி வந்து ஒரு மூச்சு பூத்துட்டு ஒரு மூச்சு சாப்பிட்டு சுத்தமாக நின்றுடும். அப்புறம் 2 மாதம் சென்று அப்புறம் கொஞ்சம் வரும். இது வந்து அப்படி இல்லை. நாட்டு சம்மங்கி வந்து இது பிரிட்ஜ் வால் சம்மங்கி வந்து எப்போவுமே கூட இருக்க நேரம் கூட இருக்கும், குறைச்சிருக்க நேரம் 4 இருக்கும். அதனால் இது நல்லா வந்து இந்த சம்மங்கி தான் இப்போ விரும்பி போடுறாங்க எல்லாருமே. நான் தான் இந்த பிரிட்ஜ் வால் சம்மங்கிற ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு நான் தான் கொண்டு வந்து போட்டேன். இப்போ என்னை பார்த்துட்டு இந்த ஊரில் ஒரு 20, 25, 30 விவசாயி இப்போ போட்டிருக்காங்க. எல்லாம் தோட்டக்கலையிலேருந்து கிழங்கு கொடுத்து தோட்டக்கலையிலேருந்து எல்லாம் எங்களுக்கு சப்ளை பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்து எல்லாம் போட்டுருக்காங்க. பிரிட்ஜ் வால் சம்மங்கி வந்து நம்ம போட்டிருக்கிறதால காலையில் 5 மணிக்கு வரணும் தோட்டத்துக்கு. காலையில் 5 மணிக்கு எடுத்து 8 மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை போயிடணும். 8, 9 மணிக்கு இங்கே ஏலம் ஆரம்பம். அந்த 9 மணிக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வர வியாபாரிகளை பொறுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஃபஸ்ட்டில் கூட வைக்கும், ஒரு நாளைக்கு நிறைஞ்சிட்டு கூட வைக்கும். வியாபாரிகளை பொறுத்து வர்றதை பொறுத்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு 100 ரூபாய்க்கு குறையாக போயிட்டு இருக்குது. நல்லா அந்த பிரிட்ஜ் வால் சம்மங்கி தான் கூட போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 5 மணிக்கு எடுத்துக்கொண்டேன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஃபஸ்ட்டு 6 மாதம் ஆகும் பூ வர்றதுக்கு. 6 மாதம் அந்த பூ வந்ததுலேருந்து நல்லா பூக்கிறது 1 வருஷத்துக்கு மேலே 1 வருஷம் நல்லா பூக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் 3 வருஷத்துக்கு சம்மங்கி பொறுத்தவரை வச்சுக்கலாம். பாக்கி விவசாயத்தோட இதில் நல்ல லாபமாக இருக்குது. நாங்கள் எல்லா செலவுகளும் போக எங்களுக்கு பாக்கி விவசாயத்தோட எல்லாமே இதான் நல்ல லாபமாக இருக்குன்னு நான் தான் ஃபஸ்ட்டு இந்த ஊர்லேயே கொண்டு வந்து போட்டேன். அதை பார்த்துட்டு இப்போ எங்கள் ஊரில் நெருக்கி ஒரு 30-40 பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பிஸ்ங்களை போட்டு இதே மாதிரி மல்சிங்கை போட்டு எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல லாபமாக இருக்குன்னு இப்போ எல்லாருமே எங்கள் ஊரில் இதே தொழில் செய்கிறாங்க. நல்லா இருக்குது எல்லாருமே. எந்த ஒரு பொருளையும் நாம் அப்படியே விற்காமல் அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்வதனால அதோட லாபம் அதிக அளவில் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு பொருள் அதிக அளவில் கிடைக்கும் போது அதை நாம் வேற ஒரு பொருளாக மாற்றி விற்பனை செய்வதனாலும் லாபம் கிடைக்கிறது. பாலில் இருந்து வெண்ணெய், தயிர், மோர் போன்ற பல பொருட்கள் செய்கிறாங்க. அதே மாதிரி தயார் செய்கிற ஒரு பொருள் தான் ஸ்ரீகந்த். இப்பொழுது ஸ்ரீகந்த் தயார் செய்யும் செய்முறை பயிற்சி முறைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பூரணி அவர்கள் விளக்கம் தருகிறார்.
என்பது ஒரு நொதித்த பால் பொருளாகும். நமது இந்திய நாட்டின் வட மாநிலங்களில் இந்த உணவு மிகவும் பிரபலமான ஒன்றாகும். இதை எப்படி செய்வதென்றால், தயிரை இந்த மாதிரி ஒரு துணியில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து அதனை உடனே ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தொங்க விட வேண்டும். ஊநீர் முற்றிலும் அந்த தயிரிலிருந்து, துணியில் கட்டப்பட்ட தயிரிலிருந்து அந்த ஊநீர் முற்றிலும் வெளியேறிவிடும். அந்த துணியில் இருக்கும் பொருளுக்கு சக்கா என்று பொருள். இப்படி இருக்கும். இந்த சுமார் 1 லிட்டர் தயிருக்கு 1/4 கிலோ அளவு சக்கா கிடைக்கும். 1/4 கிலோ சக்காவுக்கு 125 கிராம் சர்க்கரை என்ற விகிதத்தில், 1/2 கிலோ சக்காவிற்கு 250 கிராம் சர்க்கரை என்ற விகிதத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதனுடன் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து கலந்தால் ஸ்ரீகந்த் தயார். மிகவும் இது சுவையாக இருக்கும். இந்த ஸ்ரீகந்தில் சுமார் 39% ஈரப்பதமும் 61% திடப்பொருட்களும் கொண்டிருக்கும். இதில் 11.5% புரத சத்தும், 78% மாவுச்சத்தும், 0.5% சாம்பல் சத்தும் கொண்டிருக்கும். இது ஒரு வகையாக புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் இந்த ஸ்ரீகந்த் இருக்கும். இந்த ஸ்ரீகந்தை நாம் பல வகையில் செறிவூட்டலாம். அது பழ ஸ்ரீகந்த் என்பது ஸ்ரீகந்துடன் நீங்கள் பழ கூழ்களான, அவரவர் விருப்பத்திற்கேற்ப பழ கூழ்களான மாம்பழக்கூழ், திராட்சை, அன்னாச்சி பழம், மாதுளை போன்ற பழ வகைகளையும் சேர்த்து நாம் இந்த ஸ்ரீகந்தில் கலந்து கொள்ளலாம். மேலும் பிஸ்தா, பாதாம் போன்ற பருப்பு வகைகளையும் சேர்த்து இதை கலக்கி கொள்ள வேண்டும். மற்றொரு வகை அனுசரணை நுண்ணுயிரிகள் கொண்டு செய்யப்படும் ஸ்ரீகந்த். இதனை ஆங்கிலத்தில் ப்ரோபயாட்டிக் ஸ்ரீகந்த் என்று கூறுவார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஸ்ரீகந்த் தயாரிக்க தேவைப்படும் தயிரை பெற நாம் பாலில் ஊநீர் ஊற்றும் பொழுது அந்த ஊநீருடன் அந்த பால் தயாரிக்கும் போது அந்த உரைமோர் ஊற்றும் பொழுது அந்த உரைமோருடன் 2% அளவு அனுசரணை நுண்ணுயிரிகளான லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், பைஃப்ளோபாக்டீரியம் லாங்கம் போன்ற நுண்ம கலவைகளை இந்த உரைமோருடன் பாலில் நாம் ஊற்றிவிட வேண்டும். அவ்வாறு ஊற்றும் போது தயிர் கிடைக்கும். அந்த தயிரை கொண்டு நாம் ஸ்ரீகந்த் தயாரிக்கலாம். இப்படி தயாரிக்கும் பொருளுக்கு ப்ரோபயாட்டிக் ஸ்ரீகந்த் என்று பெயர். அதற்கு மிகவும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. என்னவென்றால், அது எளிதில் ஜீரணமாகும், வயிற்று உபாதைகளை போக்கும், வயிற்றுப்புண், குடல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் அது கட்டுப்படுத்தும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும். இரைப்பை குடல் இயங்குத்திறன், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மொட்டிலிட்டி மேம்படும். புற்றுநோய் ஏற்படுத்தும் காரணிகளையும் இவை கட்டுப்படுத்தும். மேலும் பற்சிதைவை கட்டுப்படுத்தும். உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பை இவை முற்றிலும் நீக்கிவிடும். நுண்மங்களான ஈகோலை, எச்சரிஷியா கோலை, கேம்பைலோபாக்டர் ஜெஜுனை போன்ற நுண்ணுயிரிகளையும் வயிறில் வளர விடாமல் இவை தடுக்கும். மலச்சிக்கலை போக்கும். இத்தகைய சிறப்புமிக்க நொதித்த பால் பொருளான ஸ்ரீகந்தை நாம் உண்டு பயன்பெறலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.